அனைவருக்கும் வணக்கம். இமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம் அது ஒரு பொய்யானது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதை நம்ப வேண்டாம், வைக்க வேண்டாம். அது எந்த விதமான இல்லாதது, அதாவது எந்த யூனிவர்சிட்டியும் வாஸ்து சாஸ்திர கோர்ஸ் வைக்கல அந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது ஒரு நோக்கம் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வருது. எந்த யூனிவர்சிட்டிலையும் அது ஒரு அங்கீகாரம் பண்ண மாதிரி இருந்தால் எதுக்கு யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் வச்சுருப்பாங்க அது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக தெரியாமல் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். இந்த வாஸ்துன்றது 2000 அரௌண்ட் 98 அந்த மாதிரியான நேரங்களில் தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ இருந்தே நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கோம். அந்த வாஸ்துவோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு நமக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா வாஸ்துப்படி நான் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னோம்னா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆஸ் எ இன்ஜினியராக இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு நாளைக்கு அந்த கிளைண்ட்டை பாதிக்கும். அந்த கிளைண்ட்டு அவர் ஓன் யூஸ் பண்ணாருன்னா அவரோட டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட் எப்படி, இதே ரெண்டல் கொடுத்தாருன்னா ரெண்ட்டுக்கு வாஸ்துப்படி இல்லாத சைட்டு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு ஆள் கூட அவங்க ஈஸியாக வரமாட்டாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு பண தேவையாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு போகிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அந்த வீடு வாஸ்துப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பையர் அதை ஒரு பெரிய டிராபேக்காக. இப்போ நம்ம மெயினாக இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. நான் டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திரம், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நான் இப்போ என்னோட சர்டிஃபிகேட்டே இங்கே கொடுக்க போகிறேன், இங்கே அப்லோட் பண்ண போகிறேன் என்னோட சர்டிஃபிகேட். அதாவது இது மாதிரி எதுவுமே தெரியாமல் நிறைய இன்ஜினியர்களே இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இன்ஜினியர் அவர் வாஸ்து பார்க்காட்டி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் அடுத்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கும்போது அங்கே வாஸ்து அவர் பார்க்கலன்னா பாதிக்கப்பட போகிறது கிளைண்ட்டு, இவர் கிடையாது. அதாவது கடத்தை எடுத்து திருப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி வாஸ்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அது அவரோட ஓன் யூஸ், அவரோட ஓன் ப்ராஜெக்ட்டுக்கு வாஸ்து பார்க்காம பண்ணுறது அவரோட தனிப்பட்டது. நாங்கள் பொதுவாக கிளைண்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கு அவங்களே வாஸ்து பார்க்கலன்னு சொன்னாலும் நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் இந்த மாதிரி அதாவது ஊரோடு ஒத்து வாழுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது மென்ஷன் பண்ணு. நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறது முதல் கொண்டு சிரமம், வாடகைக்கு விடுறது முதல் கொண்டு சிரமம். அந்த மாதிரி இன்னைக்கு வாஸ்து கொடுத்து ஒரு அவேர்னஸ். ஓகே, இதில் இந்த மாதிரி வாஸ்து பார்க்க மாட்டோம், வைக்க மாட்டோம்னு சொல்கிறதோட இது வாஸ்து எந்த விதத்தில் அங்கீகரிக்கப்படலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலையும் கோர்ஸ் இல்லை, அது இல்லைன்னு நான் என்னோட சர்டிஃபிகேட்டையும் நான் இங்கே போட்டுருக்கேன். அதையும் பார்த்துக்கிட்டு அது ஒரு டிப்ளமாவாக ஒரு யூனிவர்சிட்டியால் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கோர்ஸ், அதில் நான் படித்து நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன். இது போக இந்தியாவிலேயே பெரிய இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 2100 ஏக்கர் அந்த இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸ்டென்ட், டோட்டல் எக்ஸ்டென்ட் 2100 ஏக்கர். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஐஐடி 1951 பண்ணியிருக்காங்க. 1951 ஸ்டார்ட் பண்ண ஐஐடி கராக்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. அங்கே வாஸ்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ். எங்கள் ஆர்கிடெக்சர் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா ஐஐடி கராக்பூர் போட்டி பார்த்தீங்கன்னாவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் உள்ளே போய் சிலபஸை வியூ பண்ணுங்கள். பிஆர்க் சிலபஸ், எம்ஆர்க் சிலபஸை வியூ பண்ணுங்கள். அதில் ஆர்கிடெக்சரில் பேப்பர், வாஸ்து சாஸ்திரா பேப்பர் இருக்குது. இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் இது பண்ணதில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் போய் கேதர் பண்ண முடியல. சூப்பர்வைசர்கிட்ட சொன்னேன், அவர் கரெக்டாக அதை என்ன கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணாரோ அவருக்கு கிடைக்கல. அதனால் அது கரெக்டாக தெரியாமல் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் இது ஐஐடியில் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேப்பரில் எல்லாமே வந்தது. அந்த நேரத்தில் பேப்பர்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வாஸ்துன்றது சும்மா ஏதோ சொல்கிறாங்க, வாஸ்து அப்படி ஏதாவது நிறைய கன்சல்டன்ட்டு
அந்த மாதிரி ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்புக்கான கன்சல்டன்ட் பார்த்து அவர் எந்த பேஸ்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், இதை எதை பேஸ் பண்ணி ஒரு வாஸ்து எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு லேமேன்ட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அவர் வந்து தப்பாக சொல்கிறாரு வைக்கிறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு, அவர் உருட்டுறாரு திரட்டுறாரு அப்படின்னு எனக்கு ஒன்று சொல்லிட்டு அதில் கரெக்டான ஆளை சூஸ் பண்ண தெரியுது. அப்படி இல்லைன்னா வாஸ்து மேலே உங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது விருப்பு இருக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை உங்களோட கூட வச்சுக்கலாம். அதை போய் கிளைண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் தப்பாக இது பண்ணாங்க, சஃபர் ஆக போகிறது கிளைண்ட்ஸ். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க கிளைண்ட்ஸ் வீடு கட்டக்கூடியவங்களோ இல்லை வீடு கட்ட போகிறவங்களோ இருந்தால் அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாஸ்துப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட பணத்தை செலவு பண்ணி அவங்க கட்டுற வீட்டுக்கு அவங்க வாஸ்துப்படி பண்ண வேண்டியது. ஒரு கான்ட்ராக்டராகவோ ஒரு பில்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறாருன்னா அவர் 100% வாஸ்துப்படி பண்ணி கொடுக்குறாரு. அதிலே சொல்லுவாங்க ஒரு சில ரிலீஜியன் சார் இவங்க வாஸ்து பார்க்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க, எல்லாருமே வாஸ்து பார்க்குறாங்க. சரி, அவர் பார்க்கல, அவர் நாளைக்கு அந்த வீடை டிஸ்போஸ் பண்ண போகிறாருன்னா அங்கே அந்த வீட்டை வாங்க வரவர் வாஸ்து பார்ப்பார். இது எல்லா இடத்துலையும் இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஒரு கோர்ஸ் அங்கீகரிக்கப்படலை வைக்கல, வாஸ்து சாஸ்திரத்துக்கு அங்கீகாரம் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கான அங்கீகாரம் என்னன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவே போடுறேன், ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வாஸ்தை பற்றி சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க, இல்லை எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு பேச சொல்லுங்க. அவங்க வந்து யாரும் வந்து அவங்க வந்து தெரியாமல் சொல்கிறாங்க, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து வாஸ்து வந்து முழுமையான நாலேஜ் கிடையாது, அதனால அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஆள் தான் நானும் கம்ப்ளீட்டாக வாஸ்துக்கு அகேன்ஸ்டான ஆள் தான். யாராவது வாஸ்து பற்றி பேசினா எனக்கு கோவம் வரும். ஏன்னா எங்களோட லிபர்ட்டியில் அவங்க தலையிடுற மாதிரி நினைக்கும். ஆஸ் இன்ஜினியராக நான் வந்து ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறேன், அதை எப்படிலாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி பண்ண விடாமல் வாஸ்து கன்சல்டன்ட்னு ஒருத்தர் கூட வந்து வச்சுக்கிட்டு அவர் இந்த ரூம் இப்படி வரணும் அந்த ரூம் அப்படி வரணும், மஞ்சள் பேப்பரில் இது ஒரு வெள்ளை பேப்பரில் 4 கோடை போட்டு விட்டு 4 பக்கம் மஞ்சள் வச்சு முடிச்சுவார். அதை தான் ஃபாலோ பண்ணும். ஒரு இன்ஜினியராக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இவருக்கு என்ன இது, அவர் போட்டிருக்க டிராயிங்கை பார்த்தாவே தெரியும், வாழ்க்கை கனெக்ட் பண்ணிக்க மாட்டார், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். போட்டு எனக்கு ஒன்று போட்டு பென்சிலில் போட்டு 4 பக்கம் 4 மஞ்சள் மட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஜினியராக எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம்தான். ஆனால் அந்த இன்ஜினியர்களே வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு வெபினாரை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதுதான் அது வந்து யாருக்கும் காசு இதெல்லாம் பண்ண போகிறோம். 2 hours ப்ரோக்ராம் பேசிக் வாஸ்து பற்றி நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம். அதாவது வாஸ்து என்ன, எதனால வாஸ்து முக்கியம், நமக்கு வாஸ்து நம்ம பார்க்காதனால நம்ம பின்னாடி நமக்கு என்னென்ன மாதிரியான சஃபர் ஆகும் அப்படின்னு ப்ராக்டிக்கல் இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு வந்து ஃபீல்டில் நல்லாவே தெரியும். அதனால தான் திருப்பி இதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு சஃபர் ஆகியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு தெரியும். இதனால் வந்து அந்த மாதிரி சஃபர் ஆகி நான் அந்த கடைசியில் அந்த ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் ரேட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நான் கொடுத்துருக்கிற முதற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயிலும் நான் சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து வாஸ்துக்கு அங்கீகாரம் இல்லை, அப்ரூவல் இல்லை, அது எந்த யூனிவர்சிட்டிலையும் கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ஐஐடி மதர் ஆஃப் ஆல் ஐஐடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஐடி காரக்பூர்லேயே வாஸ்து சாஸ்திரா கோர்ஸ் இருக்குது, யூஜிலையும் இருக்குது, பிஜிலையும் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில். டவுட்ஸ் இருக்கவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஐடி காரக்பூரில் போய் வாஸ்து சாஸ்திரா அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுலேயே ஆர்கிடெக்சரில் போய் சிலபஸை வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேப்பர் இருக்குது வாஸ்து சாஸ்திரா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இந்த வீடியோலேயே நடுவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னோட சர்டிஃபிகேட். அண்ணாமலை யூனிவர்சிட்டி எனக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். என்னோட டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திராக்கான சர்டிஃபிகேட் இதுலேயே வந்து அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஐஐடி காரக்பூர் டீட்டெயில்ஸும் நான் வந்து இதுலேயே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ரொம்ப வேல்யூபுல்லானது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். இந்த சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வாஸ்துலாம் தேவையில்லை வைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
அதை தெரிஞ்சுக்கணும். வாஸ்துன்றது இவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷம். அதுவும் ஒரு ரூல்ஸ் தான். பில்டிங் ரூல்ஸ் சொல்கிறாங்கல்ல, பில்டிங் இத்தனை அடி செட்பேக் பண்ணுங்க, இதை இப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு. அதே தான் அன்னைக்கு சொன்ன ரூல்ஸ். அது இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றனால நம்ம ஆப்ஷனலில் வச்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் பில்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா நீ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காது, நீங்கள் ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியாது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்காதுன்றதுனால அதை ஃபாலோ பண்ணுறோம். இதே தான் எந்த இதுவுமே ஒரு கம்பல்சன். எப்படி ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போடுவாங்கன்னா ஹெல்மெட் போடுவாங்க, அதே மாதிரி தான் இதுக்கும் எந்த கம்பல்சன் இல்லாமல் ஆப்ஷனலில் இருக்கனால இது தேவையில்லை, அது வேண்டாம், வைக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். வேண்டான்றவங்களை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா எப்படி மது குடிப்பது அவங்கவுங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. மது குடிப்பது யாருக்கு பாதிப்புன்னா அவரை பாதிக்கும், அவரோட குடும்பத்தை பாதிக்கும். அதே மாதிரி தான் ஒருத்தர் வாஸ்துப்படி வீடுகளை பண்ணலை, கட்டலை, வைக்கல அப்படின்னா இது வரைக்கும் பண்ண வீடுகளை விட்டுடலாம். இனிமே பண்ண போகிறது வாஸ்துப்படி அவர் ஃபாலோ பண்ணலன்னா அது அவருக்கும் பாதிப்பு, அவரோட குடும்பத்துக்கும் பாதிப்பு. அவரை சுற்றி உள்ளது அந்த குடும்பம் தான், அந்த குடும்பம் தான் பாதிப்பு. இவரோட ஃபினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா அந்த குடும்பங்கள் தான் பாதிக்கும். சரிங்களா? அதனால நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனடியாக சேரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.